ஏன் நாம் மனிதனாக பிறந்தோம்? இந்த மனம் என்பது வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து வருது. அந்த சோர்ஸ்லனா இந்த மனம் என்பது இயங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பேப்பரை கொளுத்துனீங்க அப்படின்னா நெருப்பின் மூலியமாக அந்த சாம்பல் தானாக வருகிறதோ, அதே போல இறைவன் அல்லது இயற்கை அல்லது பிரபஞ்சத்தின் பேராளுமையை, பெரும் சக்தியை எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ, உணர்றதுன்னா என்ன, ஃபீல் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், அதை ஏத்துக்கணும். அறிவு ரீதியா ஏத்துக்கிறது இல்ல, உணர்வு ரீதியாக எப்போது ஏற்றுக்கொண்டு விடுகிறீர்களோ அப்போது என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா, இந்த அகங்காரம் ஆகிய நான் என்கின்ற தன்மை தவிடு பொடியாவதை நீங்கள் உங்கள் கண்ணால் காண்பீர்கள். மனித உருவில் இருப்பதே இறைவன் தான். இறைதான் எல்லாத்தையும் செய்து, இறைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன், இறைதான் வலிமையானது, இறையை விட இந்த உலகத்தில் பெரியது எதுவுமே கிடையாதுன்ற அந்த தன்மை எப்போது உங்களுக்கு ஆழமாக உணர ஆரம்பித்து விடுகிறீர்களோ, உங்களால் முடியாத விஷயம்ன்றது இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது.